கூட்டணி தொகுதி பங்கீட்டில் சுவாரஸ்யமான முக்கிய அம்சங்களை நாம் பார்க்கலாம். முதலில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவருடைய சொந்த தொகுதியான சென்னை குளத்தூர் தொகுதியில் மீண்டும் களமிறங்குகிறார். திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் சென்னை குளத்தூர் தொகுதியில் மீண்டும் அவர் இந்த முறையும் போட்டியிடுகிறார். தொடர்ந்து மூன்றாவது முறையாக அவர் குளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் போட்டியிடுகிறார். 164 தொகுதிகளில் திமுக நேரடியாக போட்டியிடுகிறது. கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 175 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் 175 தொகுதிகளில் முதலமைச்சராகவும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக 175 தொகுதிகளில் இந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறது. 124 தொகுதிகளில் திமுக உதயசூரியன் சின்னத்தில் நேரடியாகவே திமுக வேட்பாளர்கள் களமிறங்குகிறார்கள். மீதி உள்ள 11 தொகுதிகளில் அக்கூட்டணி கட்சிகளான முக்குளத்தோர் புலிப்படை மற்றும் தமிமுன் அன்சாரியின் மனிதநேய ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழர் தேசம் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறது. சென்னையில் 16 தொகுதிகளில் வேளச்சேரியை மட்டும் கூட்டணிக்கு விட்டுக் கொடுத்து 15 தொகுதிகளில் சென்னை திமுகவின் கோட்டை என்பதை மீண்டும் நிரூபிக்கும் வகையில் அவர்கள் 15 தொகுதிகளில் இந்த முறையும் களமிறங்குகிறார்கள். மக்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் வாக்காளர்கள் என்பது தேர்தல் முடிவடைந்த பிறகு அது திமுக கோட்டையா அதிமுக கோட்டையா என்பது தெரிய வரும். திமுக சார்பில் இந்த அறிவிக்கப்பட்ட 164 வேட்பாளர்களில் 18 பெண் வேட்பாளர்கள் இந்த முறை களம் இறங்குகிறார்கள். இதில் 60 பேர் புதிய வேட்பாளர்கள், புதுமுகங்களுக்கு, இளைஞர்களுக்கு 60 பேர்களுக்கு வாக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி போட்டியிடக்கூடிய அந்த எடப்பாடி தொகுதியில் திமுக சார்பாக காசி களமிறங்கிறார். உதயசூரியன் இரட்டையுடன் நேரடியாக போட்டியிடக்கூடிய முக்கியமான தொகுதி அங்கு எடப்பாடி தொகுதி. அடுத்து திமுகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. போடிநாயக்கனூரில் ஓ பன்னீர்செல்வம் வென்று திமுக இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் அவர் சபாநாயகராக அவருக்கு பதவி வழங்கப்படும் என உறுதிமொழி அளிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இதனால் ஓபிஎஸ் சபாநாயகர் ஆவாரா, போடிநாயக்கனூரில் மீண்டும் வெற்றி பெறுவாரா என்பதும் இன்றைய வேட்பாளர் பட்டியலில் ஒரு மிகுந்த சுவாரஸ்யம் மிகுந்த தகவலாக திகழ்கிறது. திமுக வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்ற அந்த சுவாரஸ்யமான தகவல்கள் பார்க்கலாம். முதலில் துணை முதலமைச்சர் உதயநிதி போட்டியிடும் சேப்பாக்கத்தில் திமுக அதிமுக இடையே நேரடி போட்டி. சேப்பாக்கம் தொகுதியில் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி பலமுறை போட்டியிட்ட தொகுதியில் இப்போது அவருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடுகிறார். அந்த தொகுதியில் அதிமுக வேட்பாளர் போட்டியிடுவார் என தெரிகிறது. தாவேகா தலைவர் நடிகர் விஜய் களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்படும் பெரம்பூரில் கடந்த முறை வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் ஆர்.டி. சேகர் உதயசூரியன் சின்னத்தில் விஜயை எதிர்கொள்கிறார். இதனால் பெரம்பூரில் இந்த முறை திமுகவே எதிர்கொள்கிறது. கரூரில் போட்டியிட்ட செந்தில் பாலாஜி இந்த முறை கோவை தெற்கு தொகுதிக்கு இடம் மாறி இருக்கிறார். இதற்கு காரணம் கோவையில் கடந்த முறை 9 தொகுதிகளில் திமுக தோல்வி அடைந்த சூழ்நிலையில் இந்த முறை கோவை மாவட்டத்தை கைப்பற்றி கொங்கு மண்டலத்துக்கே நாங்கள் அதிக இடங்களை கைப்பற்றுவோம் என்று பல்வேறு வியூகங்களை வகுத்துள்ள செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதியில் இந்த முறை போட்டியிடுகிறார். மயிலம் தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவரே தொகுதி மாறியுள்ள சூழ்நிலையில் அவரை எதிர்த்து இந்த முறை தேமுதிக மயிலம் தொகுதியில் களம் காண்கிறது. மயிலம் தொகுதியில் தேமுதிகவா சி.வி. சண்முகமா என்று களம் கூடுபிடித்திருக்கிறது. மயிலாப்பூரில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழிசை சவுந்தரராஜன் களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அங்கு ஏற்கனவே மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் தா வேலு மீண்டும் நேரடியாக போட்டியிடுகிறார். இதனால் மயிலாப்பூரில் தாமரையும் உதயசூரியனும் நேருக்கு நேர் போட்டியிடுகிறது. தமிழிசை சவுந்தரராஜனை எதிர்த்து தா வேலு இந்த முறை களமாட வேண்டியிருக்கும். மதுரை வடக்கு தொகுதியை பெறுவேன் என சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தொகுதி பங்கீட்டின் போது தொடர்ந்து கூறி வந்த மாணிக்கம் தாகூர் கூறியிருந்த நிலையில் இந்த முறை மதுரை வடக்கு தொகுதியை திமுக தான் அங்கு போட்டியிடுவோம் என அறிவிக்கப்பட்டு மதுரை வடக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். காந்தி மற்றும் மனோஜ் தங்கராஜ், கயல்வெளி செல்வராஜுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. பத்மநாபபுரம் தொகுதியில் போட்டியிட்ட மனோஜ் தங்கராஜ் உள்ளிட்டோருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. மதுரை மத்தியில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை எதிர்த்து இயக்குநரும் நடிகரும் சுந்தர் சி களமிறங்குகிறார். மதுரை மத்திய தொகுதியில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை எதிர்த்து இதே போல தஞ்சை, ஓசூர், நாகர்கோயில், திருச்சி தெற்கு ஆகிய 4 தொகுதிகளிலும் அந்தந்த மேயர்களுக்கு சீட் வழங்கி இருக்கிறது. தஞ்சை, ஓசூர் மற்றும் நாகர்கோயில் உள்ளிட்ட தொகுதிகளில் அந்தந்த மேயர்களுக்கு
வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது திமுக வேட்பாளராக போட்டியிடுவதற்கு. இதே போல தேசிய கட்சிகளான காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும் 4 இடங்களில் நேரடியாக போட்டியிடுகின்றன. தேசிய கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி 4 இடங்களில் நேருக்கு நேர் போட்டியிடுகிறார்கள் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்றைய திமுக வேட்பாளர் பட்டியலில் சுவாரஸ்யமான தகவல்களாக உள்ள பல்வேறு தகவல்களை பார்த்தோம். இந்த முறை மூத்த அமைச்சரான பொன்முடிக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவருடைய மகனுக்கு திருக்கோவிலூர் தொகுதியில் கௌதம சிகாமணிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வேட்பாளர் பட்டியலில் உள்ள சுவாரஸ்யங்களை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை கொளத்தூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். அதே தொகுதியில் தான் கடந்த முறையும் போட்டியிட்டு முதலமைச்சரானார். இந்த முறை அதே தொகுதியில் களமிறங்கிறார். 164 தொகுதிகளில் திமுக நேரடியாக போட்டியிடுகிறது. கூட்டணி கட்சிகளான மதிமுக 3 இடங்களில் உதயசூரியன் சின்னம், அதே போல மற்ற கட்சிகளான மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, முக்குளத்தூர் புலிப்படை உள்ளிட்ட தமிழர் தேசம் உள்ளிட்ட கட்சிகளோடு இணைந்து 175 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் திமுக வேட்பாளர்கள் இந்த முறை களம் இறங்குகிறார்கள். சென்னையின் 16 தொகுதிகளில் வேளச்சேரியை மட்டும் கூட்டணிக்கு விட்டுக் கொடுத்துவிட்டு 15 தொகுதிகளில் இந்த முறை திமுக களம் இறங்குகிறது. சென்னை திமுகவின் கோட்டையா அதிமுகவின் கோட்டையா என்று முடிவு செய்யும் வகையில் இந்த தேர்தல் இருக்கும் என்பதை மீண்டும் கடுமையான சவாலை கொடுக்கும் வகையில் 15 திமுக வேட்பாளர்கள் இந்த முறை சென்னை மாவட்டத்தில் களம் இறங்குகிறார்கள். இந்த வேட்பாளர் பட்டியலில் திமுக சார்பில் 18 பெண் வேட்பாளர்கள் போட்டியில் உள்ளார்கள். இதே போல 60 புதிய வேட்பாளர்கள் இளைஞர்களுக்கு இந்த முறை 60 புது முகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி களமிறங்கும் எடப்பாடி தொகுதியில் திமுக வேட்பாளராக காசியை போட்டியிடுகிறார். அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடும் சவாலை அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல திமுகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் தொகுதியில் போட்டியிடுவதும் அரசியல் ரீதியாக மிகுந்த கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அவர் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைத்தால் ஓ பன்னீர்செல்வமே சபாநாயகர் என தெரிவிக்கப்படும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடும் சேப்பாக்கத்தில் திமுக மற்றும் அதிமுக இடையே நேரடி போட்டி ஏற்பட்டிருக்கிறது. அங்கு மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியின் பேரனான உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் சேப்பாக்கத்தில் அவருடைய தாத்தா வழியில் மீண்டும் களமிறங்குகிறார். சேப்பாக்கத்தில் விஜய் களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்படும் பெரம்பூரில் திமுக சார்பில் கடந்த முறை வெற்றி பெற்ற ஆர்.டி. சேகரே மீண்டும் அங்கு வேட்பாளராக இந்த முறை களமிறங்குகிறார். கரூரில் போட்டியிட்ட செந்தில் பாலாஜி இந்த முறை கோயமுத்தூர் மாவட்டத்தையும் கொங்கு மண்டலத்தையும் முழுமையாக கைப்பற்றும் வியூக உத்தியோடு கோவை தெற்கில் அவரே நேரடியாக களம் இறங்குகிறார். மயிலம் தொகுதியில் அதிமுக அமைச்சர் சி.பி. சண்முகம் தொகுதி மாறி நிற்கக்கூடிய நிலையில் அங்கு தேமுதிக அவரை எதிர்த்து களம் காண்கிறது. இதனால் மயிலம் தொகுதியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பது தமிழகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ள மற்றொரு சுவாரஸ்யமான தகவலாக கருதப்படுகிறது. மயிலாப்பூரில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழிசை சவுந்தரராஜன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டால் அவரை எதிர்த்து ஏற்கனவே மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர் தா வேலு மீண்டும் தமிழிசை சவுந்தரராஜனை எதிர்கொண்டு வெற்றி பெறுவாரா என்ற மிகுந்த சவால் எழுந்திருக்கிறது. மதுரை வடக்கு தொகுதியை நாங்கள் கேட்டு பெறுவோம் என்று ட்விட்டரில் சர்ச்சை கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வந்த மாணிக்கம் தாக்கூர் கூறியிருந்த நிலையில் மதுரை வடக்கு தொகுதியில் இந்த முறை திமுக வேட்பாளரே களமிறங்குகிறார் என வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆர் காந்தி, மனோ தங்கராஜ், பொன்முடி மற்றும் கயல்விழி செல்வராஜ் ஆகிய 4 பேருக்கு இந்த முறை போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை. காந்தியின் மகனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த முறை போட்டியிடுவதற்கு. ராணிப்பேட்டை தொகுதியை பொறுத்தவரை மதுரை மத்தியில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை எதிர்த்து ஒரு கடைசி நேர திருப்பமாக புதிய நீதி கட்சியின் சார்பாக நடிகை குஷ்புவின் கணவரும் இயக்குநருமான சுந்தர் சி களமிறங்குவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த தேர்தல் காலத்தில் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தஞ்சாவூர், ஓசூர், நாகர்கோயில், திருச்சி தெற்கு ஆகிய 4 தொகுதிகளில் மேயர்களுக்கு எம்எல்ஏ சீட் வழங்கி இருக்கிறது. இந்த முறை மேயர்களாக இருந்தவர்கள் எம்எல்ஏக்களாக போட்டியிடுகிறார்கள். அந்த 4 இடங்களிலும் தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் 4 இடங்களில் நேரடியாக போட்டியிடுகின்றன. இந்த முறை திமுக வேட்பாளர் பட்டியலில் வெளியிட்ட பிறகு இந்த சுவாரஸ்யங்களை நாம் இப்போது பார்த்தோம்.